Hello guys, good evening. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? I heard few suggestions from people. So ரெகுலரா வந்து நிறைய Python series போட சொல்லியிருக்கீங்க. So definitely from Data Valley we will do that. So before jumping to the video, நாங்க யாரு? நாங்க Data Valley, the fastest growing edtech company of 2025. And myself Franklin, I've been a data engineer for almost 3 years now. ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு தான் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இந்த இன்டர்வியூ போகிறப்ப இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் மொத்தமாக வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் சார்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ சீரீஸ். ஸோ உங்களுக்கு ரொட்டீன் தெரியும், கிராப் யோர் காஃபி, கம் சிட், நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு 1 hour செம குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு கோடிங் ப்ரோக்ராமிங்னு வரப்ப உங்கள் பிரெயின் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு காலைல வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, இல்லை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் அது ஈவினிங் வந்து ஒரு மாதிரி ஒரு மயக்கம் இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்துட்டு உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது கவனிப்போம், ஆனால் கவனிச்சிருக்க மாட்டோம், சரியா? நம்ம தூங்க மாட்டோம், ஆனால் மனசு தூங்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பெட்டர் நீங்கள் எல்லாரும் ஒரு காஃபி நல்ல ஒரு சூடாக அம்மா அப்பாட்ட கேளுங்க, அவங்க தாராளமாக போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ குடிச்சிட்டே செம கீனாக கவனிங்க. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வி வில் ட்ரை டு லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், சரியா? இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் பார்ட் கவர் பண்ணுறோம். அண்ட் இந்த செகண்ட் பார்ட்டில் இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, எவ்ரிதிங் யூ நீட் டு நோ அபவுட் லிஸ்ட் இன் பைத்தன். ஓகே, பைத்தனில் லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரியா? நம்ம ஏற்கனவே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரைட்? லிஸ்ட் இருக்குது, நமக்கு டிக்ஷனரி இருக்குது, டப்பிள்ஸ் இருக்குது, செட் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ரைமர்லி நீங்கள் டேட்டா இன்ஜினியர்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தன் டெவலப்பராக கூட நீங்கள் மாற நினைக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லிஸ்ட்டு தான். லிஸ்ட்டும் டிக்ஷனரியும் நீங்கள் ரொம்ப மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்ஏ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம், ஸோ அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் லிஸ்ட்டு இதெல்லாம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பேசிக்ஸில் ரொம்ப கீனாக கவனிக்கணும். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லேர்ன் as best as possible, சரியா? நம்ம எல்லாருமே பெஸ்ட்டாக கற்றுக்கணும். எதையும் வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், சரியா? ஸோ வி வில் ஸ்டார்ட் ஸ்ட்ரெயிட் டு தி வீடியோ, நோ மோர் டாக்கிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் அ லிஸ்ட் இன் பைத்தன்? ப்ரோ இன்னைக்கு லிஸ்ட்டு பற்றி படிக்க போகிறோம், பட் லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு மியூட்டபிள், சரியா? லிஸ்ட் இன் பைத்தன் வந்து ஒரு மியூட்டபிள், ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் that can hold elements of different data types. It is defined using square brackets. இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு தியரி தான், நீங்கள் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டிக்ஷனரினா எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? கீ, ஒரு செமிகாலன், வேல்யூ, அண்ட் இதை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? கர்லி பிராக்கெட்ஸ், ரைட்? ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு திங் இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் இருக்கும். லிஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளால தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போ இதுக்குள்ளால இருக்க எலமெண்ட்ஸ் பற்றி எப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வந்து லிஸ்ட்டு, ஓகே, எலமெண்ட்ஸ்ன்னு பார்க்கணும். லிஸ்ட்டே வந்து பொதுவாக இட்ஸ் மியூட்டபிள். மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள், சரியா? ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். நீங்கள் ஒரு எலமெண்ட்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளால போகிறீங்கன்னு வைங்க, அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு பைத்தனில் வந்து ஒரு லிஸ்ட், சரியா? இப்போ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு பற்றி உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டர்ட், சரியா? நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அண்ட் இதில் தனித்துவமாக முக்கியமாக என்ன இருக்குன்னா, நீங்கள் எந்த எலமெண்ட் வந்து போட்டாலும் சரி, சரியா? நீங்கள் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்டுக்கு நடுவுலையோ இல்லை உங்கள் விருப்பப்பட்ட பொசிஷனில் போட்டாலும், இல்லை லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நீங்கள் உள்ளே போட்டாலும், இல்லை இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்டுக்குள்ளால போட்டாலும் சரி, நீங்கள் எப்படி பண்ணாலும் அந்த ஆர்டர்டு கலெக்ஷனை உங்கள் லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணும். அதை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் ஆர்டரையும் இந்த லிஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கும், சரியா? மியூட்டபிள்னா யூ கேன் சேஞ்ச், ஆட் ஆர் ரிமூவ் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் நான் வந்து மேலே வந்து பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறோம் எலமெண்ட்டை.
பட் ஈவன் அமிட்ஸ்ட் ஆல் தட் நம்ம வந்து என்ன பண்ணுது எலமெண்ட்டை வில் ஹாவ் இட்ஸ் பொசிஷன், ரைட்? ஸோ அதுதான். ஸோ நீங்கள் இவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கோர் கான்செப்ட் ஆஃப் லிஸ்ட், சரியா? அப்புறம் அலவுஸ் டூப்ளிகேட்ஸ். அலவுட் டூப்ளிகேட்னா நீங்கள் வந்து ஒரே எலிமெண்ட் தான் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரிப்பீட்டடாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். 2 வந்து நீங்கள் 10 டைம்ஸ் போட்டாலும் டூப்ளிகேட்ஸ் வந்து எடுத்துக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எந்த டேட்டா டைப்பில் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் வந்து அலவுட் கிடையாது? இப்போ வந்து நம்ம 4 டைப் பார்த்துருக்கோம்ல. ஐ மீன் போன இன்டர்வியூ சீரீஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் இருந்தாலே I'll be very happy. ஸோ நமக்கு லிஸ்ட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, டப்பிள் இருக்குது, இன்னொன்று என்னது, செட் இருக்குது, ரைட்? ஸோ இதில் எது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது? ஸோ இஃப் someone remembers it, drop it in the comment section. ஓகே ஓகே, நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் எதுக்கு டூப்ளிகேட் இருக்காதுன்னு, சரியா? கேன் கண்டெயின் மிக்ஸ்ட் டைப்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைப்பில் இருக்கலாம். அது ஒரு இன்டிஜராக இருக்கலாம், ஆர் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆர் ஒரு ஃப்ளோட் வெரைட்டியாக இருக்கலாம், சரியா? ஒரு பூலியனாக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வெரைட்டி, ரைட்? இன்டிஜர்னா என்னது? ஒரு நம்பர். ஸ்ட்ரிங்னா என்ன? ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு. ஃப்ளோட்னா என்ன? ஒரு டெசிமல் நம்பர். பூலியன்னா என்ன? ட்ரூவா ஃபால்ஸா இப்படி இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு எலமெண்ட்ஸ் இருந்தாலும் a list can hold it. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இங்கே ஒரு சாம்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், மை லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட்டில் வந்துட்டு 1 அது வந்து ஒரு இன்டீஜர். ஆப்பிள் வந்து என்னது? ஒரு ஸ்ட்ரிங். 3.14 என்னது? இட்ஸ் பை நம்பர். பட் என்ன வகையான டேட்டா டைப் அது? அது வந்து டெசிமல், ரைட்? அப்போ டெசிமல் என்ன? ஃப்ளோட். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து பூலியன், ரைட்? ஸோ 4 வகையான டேட்டா டைப்பும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆல்சோ வி ஹாவ் இன்க்ளூடட் டூப்ளிகேட். ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 வகையாக வந்து ஜென்ரலாக பிரிண்ட் பண்ணலாம். ஐ மீன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெக்கமெண்டட். பட் நம்ம கொலாபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இஃப் யூ வாண்ட், ஸோ ஃபஸ்ட் இந்த எலிமெண்ட்டை ரன் பண்ணிடுவோம், இந்த வேரியபிளை ரன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு ப்ராக்கெட்டில் நம்மளோட வேரியபிளை பாஸ் பண்ணோன்னா அந்த வேரியபிளில் என்ன இருக்கோ அது வந்து இட்ஸ் கெட்டிங் பிரிண்டட், ரைட்? ஸோ 1 ஆப்பிள், 3.14 ட்ரூ ஆப்பிள். இது ஆர்டர்டாக இருக்கு பாருங்க. நம்ம என்ன ஆர்டரில் வந்து அந்த எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளால போட்டோமோ அதே ஆர்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுது பாருங்க. 1 ஆப்பிள், 3.14 ட்ரூ ஆப்பிள், ரைட்? ஸோ இதுதான் ஆர்டர். மியூட்டபிலிட்டி பற்றி நம்ம வி வில் see in the further session. அது மட்டும் பாருங்கள், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுது. 2 ஆப்பிள் போட்டுருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், ஆப்பிள் 2 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லிஸ்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிரிண்ட்டு தான் போட்டு பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து இப்படி பாஸ் பண்ணால் கூட, திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் கொலாப், சரியா? நீங்கள் வந்து மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வேரியபிளை பாஸ் பண்ணால் கூட அந்த வேரியபிள் என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ இட் கெட் பிரிண்டட். ஓகே, சரி. லிஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு நம்ம, ரைட்? லிஸ்ட் வந்து என்னது? இட்ஸ் அன் ஆர்டர். அது வந்து யூ கேன் mutate the elements and it will also allow duplicates and it is always defined using square bracket. சரி, இப்போ வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பில்ட்-இன் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம், சரியா? ரொம்ப பேசிக்கானதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பிகாஸ் நான் உங்களுக்கு ஏன் பேசிக்ஸ் தரவு பண்ணிடுறேன்னா, நம்ம ஃபர்தர் அட்வான்ஸ்லாம் போவோம். டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னு வைங்க, ரொம்ப ரேர் தான் அன்லெஸ் யூஆர் அ ஃப்ரெஷர். உங்கள்கிட்ட வந்து do you know what is a list in Python கேட்க மாட்டாங்க. இஃப் யூ ஆர் 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் கொடுத்துருவாங்க. வேரியபிள் கொடுத்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. இப்போ AAA 3B 5C 8D இப்படிலாம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் அதில் என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி டெக்ஸ்ட் டைப் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எத்தனை கவுண்டட் இருக்குன்னு அதை டிக்ஷனரி கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதை டிரைவ் பண்ணி எங்களுக்கு காட்டுங்க, நீங்கள் இதை எப்படி செய்வீங்க, அப்படி டெக்னிக்கலாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூஸ் ஆஃப்டர் 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா லாஜிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ரவுண்டாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் அபவுட் ஃபண்டமெண்டல். பட் நம்ம இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோம் பிகாஸ் வி ஆர் ஆல்சோ கவரிங் அப் ஃப்ரெஷர்ஸ்.
ஸோ நீங்கள் ஈவன் இஃப் யூ குட் பி 2 to 3 years ஆர் ப்ரோ, இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. திஸ் வில் பி அ செஷன் வெர் யூ ப்ரஷ் அப் யுவர் ஸ்கில்ஸ். சரி, ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட். ரொம்ப பேசிக் தாங்க. ஒரு வேரியபிள் நீங்கள் மை லிஸ்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் என் பேரை கூட நான் போடலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்லின் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னது, கண்டிப்பாக எதில் டிஃபைன் பண்ணணும் நீங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட். சரியா? அதை மறக்கக்கூடாது. அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து என்னென்னா, ஸ்ட்ரிங் இன் த சென்ஸ் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் நீங்கள் எப்போ வந்து பைத்தனில் யூஸ் பண்ணாலும் யூ ஹேவ் டு யூஸ் டபுள் கொட்டேஷன் ஒரு சிங்கிள் கொட்டேஷன். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ லிஸ்ட் இன் பைத்தன். ஓகேவா? ரொம்ப லாங்காக போட்டேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்டாக போட்டிருக்கலாம், சேர்த்து போட்டுக்கலாம் ஃபார் திஸ் செஷன். சரியா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ மை லிஸ்ட் இருக்குது. மை லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர்ஸ் அண்ட் ஐ ஹவ் டிஃபைன்ட் இட் வித் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்புறம் ஃப்ராங்க்லின்னு ஒரு வேரியபிளில் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸாக நான் வந்து டினோட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன வரும் நமக்கு? லிஸ்ட்டு தானே. அப்போது நமக்கு ஒரு லிஸ்ட்டு தானே வரணும். ரைட்? இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுவோமா? ஸோ பிரிண்ட் ஃப்ராங்க்லின் அப்படின்னு போட்டோன்னு வைங்க. வேரியபிள் பாஸ் பண்ணுறோம்ல. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். சரியா? நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு எலமெண்ட்டாக வந்து நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளால பாஸ் பண்ணுறீங்க. பட் இப்போ ஃப்ராங்க்லின்றது இங்கே வந்து வேரியபிள். சரியா? அந்த வேரியபிளில் தான் நீங்கள் வந்து என்னது, இந்த லிஸ்ட்டை வந்து டினோட் பண்ணுறீங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணல. சரியா? ஸோ நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, ப்ரோ இங்கே நீங்கள் டபுள் கொட்டேஷன் போடல, அது வந்து டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளால என்ன போட்டிருக்கீங்களோ அதான் வரும். சரியா? ஸோ நீங்கள் வேரியபிள்குள்ளால இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் டபுள் கொட்டேஷன் போடக்கூடாது. சரியா? ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட் ரொம்ப பேசிக். ஒரு வேரியபிள் போடுறீங்க, ஒரு டபுள் கொட்டேஷன் போடுறீங்க, டபுள் கொட்டேஷனுக்குள்ளால இண்டிஜர்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் நம்பரை போட்டு கம்மா போட்டு அடுத்த நம்பர் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் போடுறீங்கன்னா யூ ஆல்வேஸ் ஹாவ் டு யூஸ் அ டபுள் கொட்டேஷன். ஓகே, சிம்பிள். அப்புறம் பிரிண்ட் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர். சரி, இப்போ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது. ரைட்? இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டுக்கு ஹவு டு அப்பெண்ட்னா நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து லாஸ்ட் பொசிஷன்லேருந்து இன்சர்ட் பண்ணுறோம். சரியா? ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஆனால் எங்கே ஆட் பண்ணுறோம்? லாஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிட்டு வரோம். இதுதான் வந்து அப்பெண்ட். சரியா? ஹவு டு அப்பெண்ட் டு அ லிஸ்ட். நம்ம ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளால ஃபர்தர் எலமெண்ட்ஸை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதான் அடுத்த கொஸ்டின். ஓகே, டு அப்பெண்ட் an item to a list in Python, use the append method. ஸோ இங்கே வந்து இந்த லிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு புது எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னே சொல்லலாம், இல்லை பில்ட்இன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, லிஸ்ட்டுக்குன்னே உள்ள பிரத்யேகமான மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பில்ட்இன் தான். பட் லேட்டர் வி வில் சி அபவுட் அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். எப்படி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெரிவேஷன்ஸ் கொண்டு வரலாம். லூப்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் ஃபார் லேட்டர். இப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம். ரொம்ப பேசிக்காக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உங்கள் கொஸ்டின் என்ன? இன்னைக்கு இருக்கிற ஒரு பேசிக் லிஸ்ட்டில் ஐ வாண்ட் டு ஆட் அன் ஐட்டம். அதுக்கு தான் நமக்கு வந்து அப்பெண்ட் மெத்தட் இருக்கு. சரியா? இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டோட கடைசி இடத்துல தான் வந்து என்ன பண்ணோம், இது ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும். சரி, இப்போ மை லிஸ்ட் இருக்கா, அதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட லிஸ்ட் இது என்னோட வேரியபிள் நேம். ரைட்? மை லிஸ்ட் தான் என்னோட வேரியபிள் நேம். ஸோ அந்த வேரியபிளுக்கு மை லிஸ்ட்டுக்கு நான் வந்து டாட் நோட்டேஷன் போட்டு ஐம் யூஸிங் அப்பெண்ட் மெத்தட். சரியா? அப்பெண்ட் யூஸ் பண்ணி லெட்ஸ் சி இப்போ இது உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? நான் வந்து 4 ஆட் பண்ணுறேன். ரைட்? 4 தான் அப்பெண்ட் பண்ணுறேன். இதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுமா இல்லை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுமா? இங்கே என்ன போட்டிருக்கேன்? a single element to the end of the existing list. ஸோ நம்ம அப்பெண்ட் ரன் பண்ணுறப்ப அண்ட் ஐம் பிரிண்டிங் இட், யூ கேன் see here 1 2 3 4. ஸோ நம்ம வந்து எந்த எலிமெண்ட் அப்பெண்ட் பண்ணுறோமோ அது வந்து லாஸ்ட் பொசிஷனில் தான் இட்ஸ் கெட்டிங் இன்சர்ட்டட். ஓகே, அடுத்தது a few points to remember.
நீங்கள் அப்பன் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் லிஸ்ட்டை அது எக்ஸிஸ்டிங் பிளேஸ்லேயே மாற்றிடும். வாட் டு ஐ மீன் பை லிஸ்ட் இன் பிளேஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏ என்ற வேரியபிள் தானே நான் லிஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஏ என்ற வேரியபிளுக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஏக்கு வந்து ஒரு எலமெண்ட்டை அப்பன் பண்ணுறேன்னா நான் ஏ அந்த வேரியபிளே நான் மாற்றுறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை நான் மாற்றுறேன். அதுதான் வந்து லிஸ்ட் இன் பிளேஸ். அண்ட் இட் டஸ் நாட் ரிட்டர்ன் அ நியூ லிஸ்ட். சரியா? இதனால் நமக்கு வந்து ஒரு புதிய லிஸ்ட்லாம் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டை தான் வி ஆர் மாடிஃபைங் யூஸிங் அப்பன் ஃபங்க்ஷன். அப்புறம் நம்ம வந்து அப்பன் மெத்தடில் என்னென்னா, நம்ம வந்து நம்ம எலமெண்ட் இருக்குல்ல ஒரு சிங்கிள் ஐட்டமை தான் ஆட் பண்ண முடியும். இப்போ அந்த ஆர்குமெண்ட் சரியா? இப்போ இங்கே வந்துட்டு என்ன போட்டிருக்கோம், 4ன்னு போட்டிருக்கோம். அது ஒரு சிங்கிள் எலமெண்ட். இப்போ சிங்கிள் எலமெண்ட்டாக இல்லாமல் என்கிட்ட வந்து இன்னொரு லிஸ்ட்டாகவே நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஒரு நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு அப்படி நான் போட்டேன்னு வைங்க. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே இதில் ஒரு சிங்கிள் ஐட்டமாகவே போய் ஸ்டோர் ஆகும். சரியா? And if you want to add individual elements from an iterable like another list to the end of the current list, use the extend method instead. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு போட்டே காட்டிடுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ இங்கே வந்து என்னது நியூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இப்போ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் 1 2 3 4 இருக்கா? நம்ம இதில் வந்து 5 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம், 7 வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் அப்பன் பண்ணோம். எப்படி அப்பன் பண்ணுவோம்? ஸோ மேலே இருக்கிறத கூட நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஸோ மை லிஸ்ட் இருக்கா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அப்பெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்பெண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறேன், அதாவது என்னோட நியூ லிஸ்ட். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனி கெஸ்? ஸோ ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டில் 1 2 3 இருக்குது, அதில் அப்பெண்ட் பண்ணி இப்போ 1 2 3 4. ஸோ மை லிஸ்ட் வந்து என்னது 1 2 3 4 தான். ஸோ மை லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான். இப்போ நான் நியூ லிஸ்ட்டுன்னு போட்டு 5 6 7 இதில் வந்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து இதில் அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எனி கெஸஸ் ஹவ் இட் வில் கம்? நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுறேன், பட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் யுவர் கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் ஐ நோ தட் நீங்கள்லாம் வந்து கிளாஸ்ல கூட அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கீங்கன்னு நானும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். சரி, ஸோ இஃப் ஐ ரன் திஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன தான் ஒரு புது லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி இதில் வந்தாலும் நமக்கு வந்துட்டு அது வந்து ஒரே எலமெண்ட்டாக தான் இருக்கும். வாட் டு ஐ மீன் பை ஒரே எலமெண்ட்? இங்கே பாருங்கள், 1 2 3 4 இப்போ நம்ம நார்மலாக என்ன கெஸ் பண்ணியிருப்போம், 5 6 7 தானே கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஆர்குமெண்ட் நியூ லிஸ்ட்லன்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுல்ல, அது வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக தான் வந்திருக்கு பாருங்க, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இட் இஸ் அ லிஸ்ட் வித்தின் அ லிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் அப்பெண்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, as long as you pass it as an argument within another list as an append using append method, you're going to just add it as one element. சரியா? அப்போ ப்ரோ நாங்கள் வந்து தனித்தனி எலமெண்ட் ஆட் பண்ணணும்ல, அது எப்படி பண்ணுறது? எங்களுக்கு இப்படி வந்துட்டு இது நான் யூஸ் கூட பண்ண முடியாது, லிஸ்ட் மாதிரியே தெரில ப்ரோ அப்படின்னா, அப்போ தான் நமக்கு என்ன வருது, நமக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ இங்கே பார்த்தோம்ல, ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்டெண்ட் மெத்தட் எப்படின்னா, the extend method in Python list is used to add all the elements from an iterable such as another list, tuple, set or a string to the end of the existing list. ஸோ இதில் ஒரு காமன் பாருங்கள், அப்பெண்டில் வந்து எங்கே நம்ம அப்பெண்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் லாஸ்ட் பொசிஷனில் தான் போய் நம்ம எலமெண்ட் ஆட் ஆகும், ரைட்? ஸோ சிமிலர்லி எக்ஸ்டெண்ட்லேயும் லாஸ்ட்டில் தான் போய் சேருது. பட் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பெண்ட் மெத்தட் அண்ட் எக்ஸ்டெண்ட் மெத்தட் இஸ் தட், நீங்கள் அப்பெண்டில் வந்து எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை பாஸ் பண்ணாலும் இட்ஸ் கோஸ் அஸ் ஒன் எலமெண்ட், ஒரே எலமெண்ட்டாக போயிடும். அது லிஸ்ட்டே பாஸ் பண்ணாலும் லிஸ்ட்டே ஒரு எலமெண்ட்டாக தான் போய் நிற்கும். ஆனால் எக்ஸ்டெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த லிஸ்ட்டில் டப்பிளில் இல்லை செட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குனாலும் அது ஒவ்வொன்றையுமே சிங்கிள் எலமெண்ட்டாக போய் ஆட் பண்ணும். சரியா? அண்ட் இட் இஸ் சேம் ஆஸ் அப்பெண்ட். நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டையே தான் அது மாற்றும். ஸோ வந்து இதுக்கு உங்களுக்காக வந்து ஒரு புது லிஸ்ட்டையோ இல்லை ஒரு க்ரியேட் பண்ணாது, எதையுமே க்ரியேட் பண்ணாது. பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க லிஸ்ட்டை தான் இது வந்து நமக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் நேம், அதாவது எனி வேரியபிள் நேம் ஆர் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் நேம்.
So list name dot extend and iterable. So iterable can be anything. It can be list, it can be tuple, it can be set, இல்லை ஏதோ ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் iterables. ஸோ இங்கே பேராமீட்டர்ஸ் பாருங்க. லிஸ்ட் நேம் இதான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்க லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க நேம், ரைட்? த லிஸ்ட் டு விச் எலமெண்ட்ஸ் வில் பி ஆடட். நம்ம எந்த லிஸ்ட்டுக்கு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண நினைக்கிறோமோ அதான் லிஸ்ட் நேம். இட்டரபிள் அதில் தான் வந்து என்னென்னா இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகும். ஸோ இட்டரபிளில் நீங்கள் எது பாஸ் பண்ணாலும் நீங்கள் லிஸ்ட் நேம் டாட்னு கொடுக்குறீங்களா, ஸோ அந்த லிஸ்ட் நேமுக்கு போய் ஆட் ஆயிரும். ஸோ தட் வில் பி யுவர் ஃபைனலைஸ்ட் லிஸ்ட். சரி, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இட் இட்ரேட்ஸ் அண்ட் அப்பெண்ட்ஸ். The extend method iterates through each element of the provided iterable. So iterable தான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம், ரைட்? இட்ஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர். ஸோ அங்கே வந்து பாருங்க, ஐ மீன் பேராமீட்டர் இன் த சென்ஸ் அந்த டேர்மிங், அந்த நேம் டேர்மை நான் சொல்கிறேன். ஸோ அந்த இட்டரபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் திருப்பி ரன் பண்ணும். சரியா? இப்போ வந்து ஒரு த்ரீ எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் போயிட்டு வரும். ஓகே, அது மட்டும் இல்லை, அது எல்லாத்தையுமே லாஸ்ட் பொசிஷனில், இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் நேம் ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்க, அந்த லிஸ்ட்டுக்கு ஃபைனலாக இருக்கக்கூட பொசிஷனில் இட் வில் கெட் இட் ஆடட். சரியா? அண்ட் தென் இட் இஸ் அன் இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன். வாட் டு ஐ மீன் பை இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன்? நீங்கள் எந்த லிஸ்ட்டுக்கு அதை ஆட் பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட்டு வந்து பெர்மனண்ட்டாகவே ஆல்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக ஒரு லிஸ்ட்டெலாம் இதுக்காக க்ரியேட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம கன்காட்டினேஷன் ரன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அது வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டையே டைரெக்டாக மாற்றிடும். சரியா? ஸோ வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்டில் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டே மாறிடும். பட் இப்போ கன்காட்டினேஷனில் யூஸ் பண்ணோம்னா வீல் கெட் டு ஹாவ் அ கிரியேட் அ நியூ லிஸ்ட். ஓகே, ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்பண்டும் வந்து இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் தான், மறந்துடாதீங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் அப்பண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் என்ன? அப்பண்ட் வந்துட்டு ஒரே ஒரு எலிமெண்ட்டை தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் வந்து நீங்கள் ரீஇட்ரேட் பண்ணி யூ கேன் ஆட் ஆஸ் மச் அஸ் எலிமெண்ட்ஸ். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்து ஒரு மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 1 2 3 வச்சுருக்கேன். அண்ட் அனதர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்து 4 5 6ன்னு வச்சுருக்கேன். ஐ ஹவ் கிரியேட்டட் அ டப்புள் ஆஸ் வெல். ஸோ டப்புளுக்கு வந்து என்ன போட்டிருக்கோம் நம்ம வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். ஓகே, அதை மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன்ஆர்டர்ட். அண்ட் வி ஹாவ் அ நியூ ஸ்ட்ரிங் ஆஸ் ஒரு ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஏபிசின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ரன் திஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லிஸ்டெல்லாம் எப்படி நம்ம வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம அப்பன் பண்ணல, வி ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் இட். ஸோ ஏற்கனவே இருக்கு, இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து மல்டி டேட்டா டைப் சப்போர்ட் சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ அதனால தான் இப்படி ஒரு எல்லா வகையான ஒரு டேட்டா டைப்பும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் வித் அனதர் லிஸ்ட். ஸோ 2 ஸ்ட்ரிங் எலமெண்ட். ஸோ மை லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் தான், அண்ட் அனதர் லிஸ்ட்டுமே வந்து என்னது ஸ்ட்ரிங், இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங் இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், when I run it 1 2 3 4 5 6 நம்ம ஏர்லியராக எப்படி பார்த்தோம், இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு வித்தியாசம் தான், டாட் எக்ஸ்டெண்ட். இப்போ டாட் அப்பெண்டில் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி தான் பாஸ் பண்ணோம், ரைட்டாக? இப்போ நியூ லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம், அதுக்கு பதில் அங்கே அனதர் லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 5 6 7ன்றது ஒரே எலிமெண்ட்டாக போயிருக்கு. ஆனால் எக்ஸ்டெண்டில் வந்து என்ன போயிருக்கு, ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தனித்தனியாக வந்திருக்கு. ஆல்ரைட், தட் இஸ் கிளியர் அப்படின்னு நம்புறேன். இப்போ வந்து அதோட மட்டும் இல்லை, நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு டப்புள் கூட யூஸ் பண்ணலாம். சரியா? எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இருக்கா, மை லிஸ்ட்டு. ஸோ இதான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஏன்னா இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து மை லிஸ்ட்டுன்னொடனே 1 2 3 தான் நினச்சிடக்கூடாது. நம்ம வந்து ஆல்ரெடி மை லிஸ்ட்டுக்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், ஒரு நியூ லிஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அன் இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன். அதில் வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்கு, அதான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு நான் டப்புள்ஸ் ஆட் பண்ணுறேன், 7 8. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. இது ரெண்டுமே ஒரே எலிமெண்ட்டாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கு பாருங்கள், 7 8. அண்ட் தென் ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் லிஸ்ட் கூட? சேம் தான். இங்கே பாருங்கள், A, B, C. அதில் ஏன் கொட்டேஷன் வந்திருக்கு, பிகாஸ் இட் இஸ் அ டெக்ஸ்ட், அதனால தான் நமக்கு வந்து அப்படி வந்திருக்கு. சரியா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. அண்ட் முக்கியமாக இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு பாருங்கள் அது எப்படி பண்ணியிருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இதில் வந்து கமா போட்டிருக்கோம், இது வந்து தனித்தனியாக கொடுச்சு, ஓகே, லாஜிக். பட் see here, நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கே அது வந்து ஏபிசின்றது ஒரே ஸ்ட்ரிங் தான், அது A, B, Cன்னு நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்
இன் அ லிஸ்ட். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்பெண்ட்னா பார்த்துட்டோம், எக்ஸ்டெண்ட் பார்த்தோம். இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, இன்சர்ட்ன்றது. இந்த இன்சர்ட் வந்து அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் எப்படி தான் வித்தியாசம்? ஸோ இந்த இன்சர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஆனால் அந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ஜென்ரல் கொஸ்டின், அப்பெண்டும் எக்ஸ்டெண்டும் உங்களுக்கு எலமெண்ட்டை எந்த இடத்துல ஆட் பண்ணும்? ஃபார் அ லிஸ்ட் நீங்கள் அப்பெண்டும் எக்ஸ்டெண்டும் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்ட் பொசிஷனில் தான் நீங்கள் ஆட் பண்ணுற நினைக்கிற எலமெண்ட்டையோ இல்லை லிஸ்ட்டையோ எதோ ஒன்று ஆட் பண்ணும், ரைட்? பட் இன்சர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே தான், யூஆர் ஆடிங் அன் எலமெண்ட் டு லிஸ்ட் விச் இஸ் ஃபைன். பட் எங்கே வித்தியாசம்னா யூ கெட் டு டிஃபைன் த பொசிஷன். ஸோ எந்த இடத்துல எனக்கு வந்துட்டு அந்த எலமெண்ட்டை போய் உட்காரணுன்றதையும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். சரியா? ஓகே. The insert method in Python list allows for adding a single element at a specific position within a list. ஸோ அந்த பொசிஷனிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி we'll see the definition. This method differs from append function, which adds elements only to the end of the list, right? நம்ம இப்போ தான் பார்த்தோம். And extend method, which adds multiple elements from the another iterable to the end of the list. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது தான். அப்பெண்ட் வந்து எலமெண்ட் ஆட் பண்ணும், ஆனால் லாஸ்ட் பொசிஷனில் மட்டும் தான் ஆட் பண்ணும், ஒரே எலமெண்ட்டை தான் ஆட் பண்ணும். எக்ஸ்டெண்ட் வந்து லாஸ்ட் பொசிஷனில் தான் எலமெண்ட் ஆட் பண்ணும், ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக பாஸ் பண்ணலாம் அதை பிரேக் பண்ணி சிங்கிள் எலமெண்ட்டாக அதை ஆட் பண்ணிடும் ஒரு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுக்கு. பட் இன்சர்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு தான் நீங்கள் வந்துட்டு எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. அது என்ன ப்ரோ இண்டெக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5. சரியா? இப்போ இது இருக்குல்ல, இதில் வந்து இதோட பொசிஷன்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ வந்து எலமெண்ட் 1 வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலாக என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் 2 இருக்குது, தேர்ட் பொசிஷனில் வந்து 3 இருக்குது, ஃபோர்த்து பொசிஷனில் 4 இருக்குது, அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் 5 இருக்குது. இது நம்ம நார்மலாக சொல்லக்கூடாது. ஆனால் பைத்தன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி, இந்த பொசிஷன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸோ இதோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0, 1, 2, 3 and 4. ஸோ பொசிஷன் ஆஃப் 1 அக்கார்டிங் டு பைத்தன் என்னது? 0. இண்டெக்ஸிங் ஆஃப் 2 வந்து எங்க? பொசிஷன் நம்பர் 1. இண்டெக்ஸ் ஃபார் 3க்கு 2. இண்டெக்ஸ் ஃபார் 4க்கு வந்து என்னது? 3. அண்ட் இண்டெக்ஸ் ஃபார் 5க்கு வந்து 4th இண்டெக்ஸ், ரைட்? இதே உல்டாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் தி எலமெண்ட் அட் தி செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஸோ நான் செகண்ட் இண்டெக்ஸ் எது? இங்கே 3, ரைட்? ஸோ வந்து எப்படி கேட்டாலும் யூ ஹேவ் டு நோ. ஸோ இட்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? சரி, சின்டாக்ஸ் பார்த்துடலாம். லிஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் நேம் இருக்குது. சரியா? லிஸ்ட் நேமில் டாட் இன்சர்ட் நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதில் 2 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். சரியா? ஒன்று வந்துட்டு இண்டெக்ஸ் அண்ட் தென் இன்னொன்று வந்து எலமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ லிஸ்ட் நேமு, இன்சர்ட் மெத்தட், அப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் எலமெண்ட்டை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஆல் ரைட். இப்போ இந்த இண்டெக்ஸில் வந்து என்னென்னா, நம்ம இப்போ தான் பார்த்தோம், இது வந்து ஒரு பொசிஷனை குறிக்கக்கூடியது. ஸோ வி பாஸ் த பொசிஷனல் ஆர் நம்பர்ஸ். சரியா? நம்ம வந்து எலமெண்ட்டை பாஸ் பண்ணல, அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷனை பாஸ் பண்ணுறோம். ஸோ த இன்டீஜர் ரெப்ரசென்டிங் த பொசிஷன் வேர் த எலமெண்ட் ஷுட் பி இன்சர்ட்டட். த எலமெண்ட் வில் பி இன்சர்ட்டட் பிஃபோர் த ஐட்டம் கரண்ட்லி அட் திஸ் இண்டெக்ஸ். சரியா? ஸோ நம்ம எந்த இடத்துல எந்த பொசிஷன் கொடுக்குறோமோ அந்த குறிப்பிட்ட பொசிஷனில் நம்ம எலமெண்ட்ஸ் போய் ஆட் ஆகிடும். ஸோ எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன், அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் எந்த எலமெண்ட்ஸ் போய் இருக்கணுமோ அந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த எலமெண்ட் பேராமீட்டர். ஸோ இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கலாமா? ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி.
When insert method is called, the specified element is placed at the given index. All existing elements from that index onwards are shifted one position to the right to accommodate the new element. சரி, இல்லை என்ன சொல்கிறோம், நம்ம இன்செர்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஆட் பண்ணுறோம், இண்டெக்ஸ் பொசிஷனில். இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணோடனே ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 2 3 4 5 இருக்கா. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 6 அப்படின்ற ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, இப்போ இது வந்து என்னது 0 1 2 3 4 அக்கார்டிங் டு இண்டெக்ஸ் பொசிஷனிங், ரைட், கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்ணிட்டேன், ரைட். ஸோ புது எலமெண்ட் ஆட் ஆனோன்னு என்ன ஆயிடுது, இப்போ இது வந்து செகண்ட் பொசிஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இதோட எல்லா இண்டெக்ஸும் மாறுதா. ஸோ யூஆர் கோயிங் டு ஹேவ் அன் ஆன்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ அதுதான் இப்போ 3ன்ற வேல்யூ இருக்க எலமெண்ட் வந்து பொசிஷன் என்னது, கேன் யூ கெஸ், இட்ஸ் 3. இப்போ 4 இருக்கிறதோட பொசிஷன் என்னது, 4. இப்போ வேல்யூ 5 இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன, 5. ஸோ இங்கே வந்து நமக்கு அங்கே பாருங்க 6 எலிமெண்ட் இருக்கு, பட் இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இட்ஸ் 0 1 2 3 4 5. ஆல் ரைட். அண்ட் தென் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த லிஸ்ட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தான் மேலே பார்த்தோம் அந்த லிஸ்ட்டோட லென்த் என்னது, 5 எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம அங்கே 6 ஆட் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, the size became 6, right? So it is holding 6 elements in that list. ஸோ அதுதான் வந்து நம்ம எப்போ வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறோமோ the length of the list increases. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இன்சர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் தான். ஸோ இதுக்காக உங்களுக்கு தனி லிஸ்ட்டு புது லிஸ்ட்லாம் க்ரியேட் ஆகாது, ராதர் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்க, ஐ எம் ஹேவிங் எ லிஸ்ட். இப்போ ஒரு மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு சொல்லிட்டு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், இதோட இண்டெக்ஸிங் பொசிஷன் என்ன ஆக்சுவலாக, வாட் இஸ் இண்டெக்ஸிங் பொசிஷன் ஃபார் தி அபவ். இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும். சாரி, டெக்ஸ்ட்டில் போட்டேன், கோடிங்கில் போட்டுலாம். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது, அபவ் லிஸ்ட்டுக்கு வந்து என்னது. ஸோ இப்போ 0 1 2, ரைட், 3 எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபார் தி அபவ். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு இன்சர்ட் ஆரஞ்ச் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை இண்டெக்ஸ் நம்பர் 1க்கு. இப்போ இல்லை இண்டெக்ஸ் நம்பர் 1 எது, இது, ரைட். இந்த 1ன்ற இண்டெக்ஸுக்கு என்ன எலிமெண்ட் இருக்காங்க, பனானா. ஸோ என்ன ஆகிடும், நம்ம இன்சர்ட் பண்ணுறப்ப ஆரஞ்ச் கெட்ஸ் ஆடட் ஹியர் அண்ட் தென் இதோட இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து என்னது, இப்போ 1, பட் இட் வில் டர்ன் டு 2 அண்ட் செரியோட இண்டெக்ஸ் வந்து 3 மாறிடும். ஸோ இங்கே பாருங்க, ஐம் இன்சர்ட்டிங் இட் மை லிஸ்ட் டாட் இன்சர்ட், இது வந்து பொசிஷன் அண்ட் தென் திஸ் இஸ் தி எலிமெண்ட், ரைட். ஸோ சின்டாக்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட் மெத்தட் அண்ட் தென் எந்த இண்டெக்ஸிங் பொசிஷன் அண்ட் தென் தி எலிமெண்ட் நேம். ஸோ when I'm printing it, இங்கே பாருங்க, ஆப்பிள் ஆரஞ்ச் பனானா அண்ட் செரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே எனக்கு வந்து இல்லை ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஐ வாண்ட் ஐ எலிமெண்ட் கால் கிரேப் அட் மை பொசிஷன் 0. ஸோ இதோட பொசிஷன் என்ன, 0 1 2 3 அண்ட் 3 மட்டும்தான், ரைட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் தி இன் லைக் நம் பொசிஷனிங் வந்து என்னது 1 2 3 4, பட் லிஸ்ட்டில் வந்து 0 1 2 3. ஆல் ரைட். ஸோ அபவுக்கு என்னது வந்து இப்போ பொசிஷன்ஸ் என்ன, 0 1 2 and 3. ஸோ 4 இண்டெக்ஸஸ் இருக்குது இதுக்கு. இப்போ நான் கிரேப்பை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும், ஆப்பிள் மூவ் ஆகிடும், அங்கே வந்து கிரேப் வந்து உட்காரும். அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள், ஸோ கிரேப் ஆப்பிள் ஆரஞ்ச் பனானா அண்ட் செரி. அண்ட் இதை தான் நான் அப்போ சொன்னேன், வென் அண்ட் எலிமெண்ட்ஸ் கெட் ஆடட், அதுக்கு ஆன்வர்டாக இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் கூடும். அண்ட் ஆல்சோ லிஸ்ட் சைஸும் பெருசாக பாருங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்சர்ட். சரி, ஒரு சினாரியோ வச்சுக்கலாம், ஐ எம் இன்சர்ட்டிங் அன் எலிமெண்ட், ஓகே. ஆனால் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த இண்டெக்ஸ் நம்பர் இல்லை, சரியா. இப்போ பொதுவாக வந்து எப்படி வச்சுக்கலாம்,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலே பார்ப்போமே, இதான் நம்ம எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், ரைட்? அதுக்கு ஒரு இண்டெக்ஸிங் போட்டோன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 0, 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4. ஓகே, 5 எலிமெண்ட் இருக்கு. 5 எலிமெண்ட்டா? அப்போ அதோட இண்டெக்ஸிங் என்ன? 0, 1, 2, 3 and 4, ரைட்? அது வரைக்கும் ஓகே. இப்போ நான் இப்போ வந்து இதில் இல்லாத ஒரு இண்டெக்ஸிங் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இங்கே பாருங்க, லென்த்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லென்த் மெத்தட் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம அதை வந்து இந்த சீரீஸில் முடிஞ்சால் பார்த்துடலாம். லென்த்னா பேசிக்லி என்னன்னா, ஒரு லிஸ்ட்டில் வந்து என்ன அதோட எத்தனை கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்றதா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த் ஆஃப் இந்த எலமெண்ட், இந்த லிஸ்ட்டுக்கு சைஸ் என்ன? 1, 2, 3, 4 and 5, ரைட்? ஸோ அப்போ லென்த் ஆஃப் மை லிஸ்ட் வந்து 5 எலமெண்ட்ஸ். ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இண்டெக்ஸிங் வந்து 4ஓட ஸ்டாப் ஆகிடும். ஆனால் லென்த் வந்து வரப்போ 5 தான் வரும். ஓகே, ஸோ பொசிஷன் தான் 0, 1, 2, 3, 4. ஆனால் லென்த்து வந்து 5. ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ 5. அப்போ 5th பொசிஷனில் நம்ம கிவியை இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இப்படி நம்ம பண்ணுறப்ப இட் இஸ் நோ டிஃப்ரெண்ட் டு யூஸிங் அப்பெண்ட். அப்பெண்டில் என்ன ஆகும்? லாஸ்ட் பொசிஷனில் தானே உங்கள் எலமெண்ட் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே தான் என்ன தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அதில் இல்லாத சைஸ் ஒன்று கொடுத்தாலும் இட் கெட்ஸ் ஆடட் டு தி லாஸ்ட் பிளேஸ். ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும். ஓகே, லாஸ்ட் பிளேஸில் இன்சர்ட் ஆகுது ப்ரோ, நம்ம என்னது வந்து லாஸ்ட் பொசிஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். சரி ப்ரோ, அதில் இல்லாத ஒரு பொசிஷனை இன்சர்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? செக் பண்ணிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் வந்து 10ன்னு கொடுப்போம். என்ன ஃப்ரூட் கொடுக்கலாம்? ஸோ கிரேப், ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, செரி, வேறு எதுவும் ஃப்ரூட் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, வில் புட் பைனாப்பிள். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணினா என்ன ஆகும்? ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு பொசிஷனே இங்கே இல்லை. இப்போ 10 எலமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 and 5. இண்டெக்ஸிங் படி பார்த்தா 5 and you have 6 elements. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் என்னவா இருந்திருக்கணும்? 6ஆக இருந்திருக்கணும், ரைட்? பட் நம்ம 6ன்னு கொடுக்காம இங்கே என்ன இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்? 10. பட் நோ மேட்டர் வாட், நம்ம அப்படியே இருந்தால் கூட இது வந்து லாஸ்ட் பொசிஷனில் லிஸ்ட்டுக்கு ஆட் ஆகும். சரி, இப்போ நம்ம எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுலாம் பார்த்துட்டோம். இப்போ எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ ஹவு டு யூ ரிமூவ் an element from the list? இதுக்காக நம்ம லிஸ்ட்ல பயன்படுத்தக்கூடியதான் ரிமூவ் மெத்தட். சரியா? The remove method in list is used to delete the first occurrence of a specified value from the list. All right? So இதோட key characteristics பார்த்துடலாமா? ஸோ இதில் என்ன ஆகுது? அன்லைக் பாப், நீங்கள் பாப் மெத்தட் பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க, நம்ம இதை வந்து லேட்டாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்லைக் பாப் which removes by index, remove function or remove method requires the actual value of the elements you want to delete as an argument. ஸோ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க. இப்போ பாப் அப்படின்ற மெத்தடில் என்னென்னா நம்ம வந்து இண்டெக்ஸிங் கொடுக்கலாம். இண்டெக்ஸிங் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை, அதுவும் நம்ம பார்ப்போம், இப்போ ஃபர்தரில் பார்க்கலாம். பட் பேசிக்கலி என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, பாப் வந்து இட் கேன் டேக் இண்டெக்ஸ் நம்பர் ஆர் வித்தவுட் அன் இண்டெக்ஸ். அது வந்து வித்தவுட் இண்டெக்ஸ்னா லாஸ்ட் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை டெலிட் பண்ணிடும். இப்போ ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறோமோ ஆர் ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டோட ஆக்சுவல் வேல்யூ இருக்கும்ல, அதை வந்து நம்ம டினோட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் நம்ம வந்து வேல்யூ டினோட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். செகண்ட்லி, அந்த எலமெண்ட் இப்போ டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணி டூப்ளிகேட்ஸாக லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற டெலிட் பண்ணுமா, லாஸ்ட்டில் இருக்கிற டெலிட் பண்ணுமா? த வெரி ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? இப்போ நீங்கள் ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிங்கன்னா த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் வில் கெட் டெலிட்டட். சரியா? ஆப்பிள் அப்படின்னு 2 பொசிஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்ற ஒரு பொசிஷனில் இருக்குது, 1ன்ற பொசிஷனில் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னா இட் வில் டெலிட் த வெரி ஃபர்ஸ்ட் occurrence, which means that 0ல இருக்கக்கூடிய ஆப்பிளை அதை வந்து டெலிட் பண்ணும். ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே,
இப்போ நீங்க வந்து ஒரு அந்த வேல்யூ டெலீட் பண்ண பார்க்குறீங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல வந்து அந்த வேல்யூவே இல்ல. இப்ப ஆப்பிள்ன்ற ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ண பார்க்குறீங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல ஆப்பிள் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டே இல்ல. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர வந்து சிஸ்டம் ரைஸ் பண்ணும். ஸோ பி காஷியஸ் அபவுட் இட். அப்புறம் இதுவுமே இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் தான். ஸோ நீங்க வந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு புது லிஸ்ட் அது கிரியேட் ஆகாது. ராதர் நீங்க எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டே வந்து இன் பிளேஸ் தான் நீங்க வந்து மாடிஃபை பண்றீங்க. இதோட சின்டாக்ஸ் பாருங்க. லிஸ்ட் நேம். ஸோ லிஸ்ட் நேமை பாஸ் பண்றோம். இட் கேன் பி எனி வேரியபிள் தட் இஸ் ஹேவிங் எ லிஸ்ட். அண்ட் தென் ரிமூவ் மெத்தட். அப்புறம் எந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். சரியா? இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். இப்போ இங்க பாருங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, லிஸ்ட்டை முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இதான் நம்ம லிஸ்டா. So let's print and check it. So print my list. So இதை print பண்ணோன்னே இங்க 10, 20, 30, 20 and 40 இதான் நம்ம லிஸ்ட். இப்போ இதில் வந்து நான் வந்து 20 அப்படின்னு ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் யர் கெஸ்? இதில் வந்து எது டெலிட் ஆகணும்? நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இட் வில் டெலிட் த வெரி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், ரைட்? இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் என்ன? 0, 1, 2, 3 and 4. ஸோ நமக்கு வந்து 4 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது அபோவ் லிஸ்ட்டில். 0, 1, 2, 3 and 4. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ன்னு வரப்ப பொசிஷன் 1. ஓகே, ஸோ என்ன ஆகுது? இப்போ ஐ எம் ரிமூவிங் த எலிமெண்ட் 20. இப்போ இதை பிரிண்ட்டும் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, நமக்கு 10 இருக்கா? 10 இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 10 இருக்கு. இந்த 20 டெலிட் ஆயிடுச்சு, அதாவது ரிமூவ் ஆயிடுச்சு. 30 இருக்கு, 20 இருக்கு, 40 இருக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்டும் அதோட அதே ஆர்டரில் வந்திருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸில் இருக்க 20 மட்டும் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட இண்டெக்ஸிங் என்னவா இருக்கும்? அப்போ இதோட இண்டெக்ஸிங் வந்து 0, 1, 2, 3. ஸோ இப்போ 30 தான் பொசிஷன் 1ல இருக்கு. ஐ மீன் இண்டெக்ஸ் பொசிஷன் 1. 20 வந்து பொசிஷன் நம்பர் 2 அண்ட் 40 வந்து இண்டெக்ஸ் 3ல இருக்கு. ஆல்ரைட், சரி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இதில் இல்லாத ஒன்று நீங்கள் வந்து இதில் இல்லை. இப்போ 10, 30, 20, 40 இருக்கு நம்ம லிஸ்ட்ல இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் படி. இப்போ நமக்கு 15ன்ற எலிமெண்ட் அதில் இல்லை, அந்த லிஸ்ட்ல இல்லை, ரைட்? இப்போ இதை நம்ம ரன் பண்ண என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? we will have an value error, raise a value error, right? இப்போ இல்லாத நம்பர் நம்ம பண்ணோம். இங்க பாருங்க, it will raise a value error to us, right? ஸோ இங்க பாருங்க, value error list dot remove dot x. அதில் வந்து x வந்து நாட் இன் லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்ல இல்லாத நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இட் will always raise an value error. ஓகே, ரிமூவ் பார்த்துட்டோம். ரிமூவ் என்ன பண்ணும்? நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவை அந்த இண்டெக்ஸ்ல எங்க வருதோ அங்க டெலிட் பண்ணிடுது. சரி, அப்ப பாப்னா என்னன்னா, பாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, இட் யூசஸ் இண்டெக்ஸிங். நீங்க பாப்ல வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி யூ கேன் டெலிட் அன் எலிமெண்ட். இப்போ ரிமூவ்ல வந்து எலிமெண்டோட நேமே ஆக்சுவலி பாஸ் பண்ணீங்க, ரைட்? என்ன எலிமெண்ட்டோ அதை அப்படியே நீங்க பாஸ் பண்ணீங்க அண்ட் தென் இட் வில் டெலிட். ஃபார் எக்ஸாம்பிள், பாப்ல வந்து யூ ஜஸ்ட் பாஸ் தி இண்டெக்ஸ் பொசிஷன். இங்க பாருங்க, the pop method in my Python list is a built-in function used to remove an item from a list at a specified position, that is index. Okay, so நம்ம வந்து index position பாஸ் பண்றோம் and return the value of the remove element. ஸோ நம்ம ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றோம்ல, அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு வேல்யூவாகவும் நம்மளை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்து எதுலையுமே வந்து என்னது, we are not returning anything, right? நமக்கு ரிட்டர்னா எந்த லிஸ்ட்டோ எதுவுமே கிரியேட் ஆகாது. பட் பாப்ல வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு வேல்யூவா நம்ம வந்து எடுக்கலாம். சரியா? கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். பாப் வந்து என்னது? இட் இஸ் an in place modification. The pop method modifies the original list by removing the element directly. ஸோ நம்ம எந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அது டைரக்டா ரிமூவ் ஆயிடும் அண்ட் ஒரிஜினல் லிஸ்ட்டை இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் பண்ணுது. ஓகே, ரிட்டர்ன்ஸ் ரிமூவ்ட் எலிமெண்ட். இப்போ நம்ம எந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோமோ அதை நமக்கு அப்படியே தனியாக ஒரு எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் தி எலிமெண்ட் தட் வாஸ் ரிமூவ்ட், which can be stored in a variable or used in further operation.
ஸோ பாப் வந்து யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம்ல, அதை நம்ம ஒரு வேரியபிளில் பாஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வேறு ஏதாவது ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எரர் ஹேண்ட்லிங். இட் ரைசஸ் அன் இண்டெக்ஸ் எரர் இஃப் த ப்ரொவைடட் இண்டெக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆர் if the list is empty and pop method is called without an index. இப்போ அதில் இல்லாத ஒரு இண்டெக்ஸை பாஸ் பண்ணி அதில் இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் எரர் வருது. இப்போ இதில் ரிமூவல் என்ன எரர் வந்துச்சு நம்ம பார்த்தோம்? வேல்யூ எரர். ஏன்னா நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுறோம், அந்த எலமெண்ட்டோட நேம் அப்படியே பாஸ் பண்ணுறோம், ஸோ வேல்யூ எரர். பட் இதில் வந்து என்ன பண்ணுறோம்? இண்டெக்ஸ் எரர், பிகாஸ் வி ஆர் பாசிங் தி இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதில் இல்லாத இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறப்ப வி கெட் இண்டெக்ஸ் எரர். இல்லைன்னா இல்லை அந்த லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது, அதில் வந்து நம்ம பாப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ என்னது எரர் நமக்கு வந்து சிஸ்டம் ரைஸ் பண்ணும். இது எப்படி? இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? ஸோ ரிமூவிங் பேஸ்ட் பை இண்டெக்ஸ். சரியா? நம்ம வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து அந்த எலமெண்ட் பாப் ஆகிடும், அதாவது ரிமூவ் ஆகிடும். சரியா? சரி, இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ஐம் ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் மை லிஸ்ட். மை லிஸ்ட்டில் வந்து ஆப்பிள், பனானா, செரி அண்ட் டேட் வச்சுருக்கேன். ஸோ தீஸ் ஆர் தி எலமெண்ட்ஸ் வித்தின் மை லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், எந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேனோ அந்த எலமெண்ட்டை நான் ஒரு வேரியபிளாக தனியாக எடுத்துக்கிறேன். சரியா? இதெல்லாம் நம்ம மற்ற மெத்தட்ஸில் இல்லை, பட் இன் பாப் நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்? ஆப்பிள், பனானா, செரி அண்ட் டேட். இப்போ இதோட பொசிஷன்ஸ் என்ன? அப்போ 0, 1 and 3, ரைட்? 4 எலமெண்ட்ஸ். ஸோ 0 to 3 வரைக்கும் இண்டெக்ஸ். இப்போ நான் பாப் வந்து 1ல் கொடுக்குறேன். 1ல் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? 0, 1. அப்போ இதில் வந்து பனானா ரிமூவ் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், ரிமூவ்ட் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட், மை லிஸ்ட் டாட் பாப். இதான் நம்ம சின்டெக்ஸ். லிஸ்ட் நேம், பாப் ஃபங்க்ஷன், பாப் மெத்தட் அண்ட் நம்ம எந்த இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணணும் அதை. இப்போ கொடுத்தோடனே மை கெஸஸ் எல்லாம் வந்து பனானா போகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் போட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இல் ரிமூவ் த பனானா. சரியா? அதை நம்ம வந்து ஒரு வேரியபிளில் பாஸ் பண்ணுறோம் பாருங்க. ரிமூவ் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் பாப். அதை வந்து தனியாக எடுத்துட்டோம். அப்போ ஒரிஜினல் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் லிஸ்ட்லேயும் வந்து இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் தான். ஸோ ஆப்பிள், செரி அண்ட் டேட், பனானா இஸ் ரிமூவ்ட். இப்போ நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணாதப்போ அந்த லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கும்ல, நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கும்ல, இட் டசன்ட் மேட்டர் வாட் இஸ் த லிஸ்ட், பட் லாஸ்ட் எலிமெண்ட் எது இருந்தாலும் அதை வந்து இது ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே ஆப்பிள், பனானா, செரி நம்மளோட அது வந்து லிஸ்ட்டு. ரிமூவ்ட் ஐட்டம் வந்து மை லிஸ்ட் டாட் பாப். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இண்டெக்ஸ் நம்பர் 1 கொடுத்தேன். இங்கே நான் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் கொடுக்கல. ஸோ டிஃபால்ட்டாக வித்தவுட் இண்டெக்ஸ் நம்ம பாப் கொடுத்தோம்னா லாஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து டெலீட் ஆகும். இப்போ இங்கே பார்ப்போம், செரி இஸ் டெலிட்டட். சரியா? பை டிஃபால்ட் த லாஸ்ட் எலிமெண்ட் கெட்ஸ் டெலிட்டட். அப்போ நம்மளோட இன்பிளேஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும்? இட் ஜஸ்ட் ஹேஸ் ஆப்பிள் அண்ட் பனானா. ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது? வி யூஸ்ட் அப்பெண்ட், அப்புறம் வந்துட்டு என்ன எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணோம், அப்புறம் என்ன பார்த்தோம்? அப்புறம் இன்சர்ட் பற்றி பார்த்தோம். தென் இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரிமூவ் பார்த்துருக்கோம், பாப் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு கிளியர் அ லிஸ்ட். நம்மள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது? அதுதான் இந்த அடுத்த மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ த கிளியர் மெத்தட் இஸ் யூஸ் டு ரிமூவ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட், எஃபெக்டிவ்லி மேக்கிங் இட் அன் எம்ப்டி லிஸ்ட். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய லிஸ்ட் வேணாலும் வச்சிருக்கலாம், இல்லை குட்டி லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். இட் கேன் பி 2 elements or 5 elements, இட் டசன்ட் மேட்டர். என்ன ஆகிடும்? நம்ம கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணோடனே அந்த லிஸ்ட்டுக்குள்ளாலே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் the clear method will make sure that it is effectively emptied out. சரியா? It modifies the list in place, meaning it operates directly on the existing list object rather than creating a new one. ஸோ நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்தோம், லிஸ்ட் வந்து இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம், ரைட்? ஸோ கிளியருமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்லிஸ்ட் மாடிஃபிகேஷன் தான். சரி, இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துடலாமா?
ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை நம்ம எம்டி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரியா? டு மேக் அன் எம்டி லிஸ்ட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். பேசிக்லி சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லிஸ்ட் நேம் பாஸ் பண்ணுறோம். டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி கிளியர் மெத்தடை இதில் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து எதுவும் எந்த வகையான பேராமீட்டர்ஸும் ஆர்குமெண்ட்டும் இது எடுக்கிறது கிடையாது. அண்ட் முக்கியமாக இது வந்து எந்த வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. பட் இன்ஸ்டட் இட் ஜஸ்ட் மாடிஃபைஸ் த லிஸ்ட் இன் பிளேஸ். ஓகே, சரி. இங்கே வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். மை லிஸ்ட் விச் ஹேஸ் 1 2 3 4 and 5. இப்போ நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். 1 2 3 4 and 5. இப்போ இதை கிளியர் பண்ணுறேன்னா என்ன நடக்கும்? நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? எம்டி லிஸ்ட் கிடைக்கும், ரைட்? ஸோ மை லிஸ்ட் டாட் கிளியர் மெத்தட். ஸோ இதை நான் இப்போ வந்து போடுறேன். கிளியர் இதுதான் நம்மளோட நோட்டேஷன், ரைட்? லிஸ்ட் நேம் டாட் கிளியர் மெத்தட் அண்ட் அது ப்ராக்கெட்ஸோட. இப்போ கிளியர் பண்ணோடனே வி ஆர் கெட்டிங் அன் எம்டி லிஸ்ட். ஆனால் ஒரிஜினல் லிஸ்ட் எப்படி இருந்துச்சு நம்மள்கிட்ட? ஃபர்ஸ்ட்டு 1 2 3 4 5. இப்போ ஒரிஜினல் லிஸ்ட் எப்படி இருக்கு? இட்ஸ் ஆல் எம்டி பிகாஸ் நம்ம வந்து கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வாட் இஸ் இண்டெக்ஸ் மெத்தட் இன் லிஸ்ட்? இப்போ இண்டெக்ஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ 0 1 2 3. ஸோ 0லேருந்து நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லுது? The index method in Python list is a built-in function used to find the position of the first occurrence of a specified element within the list. என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஐ வாண்ட் டு நோ நான் நினைக்கிற எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இண்டெக்ஸ் மெத்தட். ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் நான் நினைக்கிற எலமெண்ட்டோட பொசிஷன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு I use index method. இது functionality பாருங்க. It searches for the given element from the beginning of the list. So நம்ம லிஸ்ட் இருந்துச்சா? லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா it goes from 0 1 2 3 4 அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸிங் அசெண்டிங் ஆர்டர்ல டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணி லோவஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தி எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? we saw 2 ஆப்பிள். ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். 2 ஆப்பிள் ஸ்ட்ரிங் வந்து ஒரு எலிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்ன பண்ணும்? இட் ரிட்டர்ன்ஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட் தட் ஹாஸ் தி லோவஸ்ட் இண்டெக்ஸ். அப்படின்னா இப்போ ஆப்பிள் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்பிளோட பொசிஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். இதோட லோவஸ்ட் இண்டெக்ஸ் அது 2 தானே? அப்போ அந்த 2ல என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும், which is apple. If the element is not found in the list, it raises a value error. ஏற்கனவே வந்து இண்டெக்ஸ் எரர் பார்த்தோம், ரைட்? வேல்யூ எரரும் பார்த்துருக்கோம். வேல்யூ எரர்னா என்ன? நம்ம கொடுத்த வேல்யூ அதில் இல்லைன்னா நமக்கு வேல்யூ எரர். இண்டெக்ஸ் எரர்னா நம்ம கொடுத்த இண்டெக்ஸ் வந்து அதில் இல்லைன்னா இண்டெக்ஸ் எரர். இப்போ வேல்யூ எரர் அப்போ என்ன பண்ணுது? நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், அந்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா வி ரைஸ் அன் வேல்யூ எரர். சரியா? இதோட சின்டாக்ஸும் மோரலஸ் சேம் தான். ஸோ நம்ம வந்து லிஸ்ட் நேமை பாஸ் பண்ணுறோம், ஆர் அ வேரியபிள் ஆஃப் லிஸ்ட். லிஸ்ட் நேம் பாஸ் பண்ணி டாட் இண்டெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் டேக் அப் டு 3 பேராமீட்டர்ஸ். சரியா? எலமெண்ட், ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ எலமெண்ட் என்ன? நம்ம எந்த வேல்யூ அந்த லிஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க நினைக்கிறோம். இப்போ ஆப்பிள் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த 4 அப்படின்ற இன்டீஜரோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வி பாஸ் தட் எலமெண்ட் இன் தி வேல்யூ. சரியா? எலமெண்ட் அஸ் அ வேல்யூ. அப்புறம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து ஆப்ஷனல் தான். பட் பேசிக்காக நீங்கள் வந்து லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ப்ராக்கெட் எலமெண்ட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்லேயே வந்து முடிச்சுக்கலாம். பட் ஸ்டார்ட் அண்ட் எண்டு வந்து ஆப்ஷனல். ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னா என்னன்னா, இப்போ இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறோம்ல, 0 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து when I want to find the index, I'm telling எனக்கு நீ நம்பர் 3லேருந்து ஆரம்பிச்சா போதும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீ பார்க்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ஆப்பிள் இருக்கு, ஆப்பிளோட பொசிஷன் நம்பர் 2 இருக்குன்னு வச்சுப்போம். நான் சொல்கிறேன் இல்லை நீ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க வேண்டாம், I'll set the starting indexing. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸிங் 3லேருந்து நீ எனக்கு எங்கே ஆப்பிள் இருக்கோ எனக்கு அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றது தான்
அது அந்த ஸ்டார்ட் பேராமீட்டர் வந்து செய்யக்கூடிய விஷயம். எண்ட் பேராமீட்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ ஸ்டார்ட் வந்து எந்த இடத்துல நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். சிமிலர்லி எண்டுக்கு வந்து நீ எது வரைக்கும் அந்த லிஸ்ட்டை நீ ஆக்சஸ் பண்ணா போதும் அப்படின்றது தான் எண்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வில் ரைஸ் அ வேல்யூ எரர் இஃப் அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்த லிஸ்ட்ல இல்லைன்னா. பாருங்க, இங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள், பனானா, செரி, பனானா அண்ட் டேட், ரைட்? ஸோ லெட்ஸ் பிரிண்ட் அண்ட் சி ஹவ் ஆர் லிஸ்ட் இஸ். நாட் ரெக்வயர்ட், பட் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ரெகுலராக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக், ரைட்? இதெல்லாம் ஞாபகமே வச்சுக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் சாரி, ஆல்ரெடி கோட் ரன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ நம்ம மேனுவலில் எப்படி கண்டுபிடிக்கிறது? 0, 1, 2, 3 and 4 இது நமக்கு தெரியும். இப்போ இது குட்டி லிஸ்ட்னா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 30 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறது? கரெக்டாக நான் சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இந்த லிஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம எங்கே போய் எதை கண்டுபிடிக்கிறது? திஸ் இஸ் பேசிக். நான் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கேன், பட் இஃப் இட் இஸ் வெரி லார்ஜ் நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபைண்ட் தி இண்டெக்ஸ் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் வில் ரிட்டர்ன் த லோவஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஆல் தி எலிமெண்ட், ரைட்? பனானா எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆனாலும் லோவஸ்ட் இதை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஐம் ரன்னிங் திஸ் இண்டெக்ஸ் ஆஃப் பனானா, அதான் நம்ம வேரியபிளாக பாஸ் பண்ணுறோம். மை லிஸ்ட் வந்து நம்ம ஆக்சுவல் லிஸ்ட்டு, அதுதான் மை லிஸ்ட் இஸ் த வேரியபிள் ஃபார் அவர் லிஸ்ட் நேம். டாட் நோட்டேஷன் இண்டெக்ஸ். ஸோ ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் பனானா. ஸோ பனானான்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்க, இட் இஸ் டெல்லிங் இட் இஸ் த பொசிஷன் நம்பர் 1. ஸோ ஆப்பிளுக்கு 0, பனானாக்கு 1, ரைட்? ஸோ அந்த பனானாவோட பொசிஷன் வந்து 1. இப்போ அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் தி இண்டெக்ஸ் ஆஃப் பனானா ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் 2. ஸோ இங்கே பாருங்க, நம்ம வந்து ஏற்கனவே சொன்னேன், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து இட்ஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர். நீங்கள் வேணா போட்டுக்கலாம், வேணானாலும் விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு வந்து இப்போ செகண்ட் பொசிஷன்ல இருந்து, இப்போ ஏன்னா ஏற்கனவே பனானா என்ன சொல்லியிருக்காது, அதோட வேல்யூ இண்டெக்ஸ் வந்து என்னது, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. நான் என்ன சொல்கிறேன், ஓகே ஸ்கிப் தட், ஐ டோன்ட் வாண்ட் இட். எனக்கு அதை விட வேறு ஏதாவது பனானா இந்த பொசிஷன் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப ஐ எம் பாசிங் தட் ஆஸ் அன் எலமெண்ட். சரியா, கம்மா போட்டு எந்த இடத்துலேருந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் தி இண்டெக்ஸ். நவ் இட் சேஸ் தட் நம்பர் 3ல, அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 3ல ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ 0, 1, 2 and 3, ரைட்? 0, 1, 2 and 3. ஸோ இதான் வந்து தேர்ட் பொசிஷனில் ஒரு பனானா இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லிடுச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரைஸ் அண்ட் வேல்யூ எரர், ரைட்? சரி, இப்போ பார்ப்போம். இதில் இப்போ நமக்கு கிரேப்ன்ற எலிமெண்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் இல்லை, கரெக்டா? சரி, அது கூட ரொம்ப லார்ஜாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோமா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் அ லிஸ்ட். தென் நம்ம லிஸ்ட், ஸோ லிஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைண்ட் தி இண்டெக்ஸ் ஆஃப் கிரேப். இப்போ கிரேப்பே இல்லை. இப்போ பாருங்கள், when you run this it will raise a value error. ஏன்னா இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, வேல்யூ எரர், கிரேப் இஸ் நாட் இன் த லிஸ்ட். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு இப்போ கீழே வந்து ட்ரை அண்ட் எக்ஸெப்ட்னு போட்டிருக்கேன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்தே இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யூஸ்வலாக இதெல்லாம் அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர் கற்றுக்கிறதே கிடையாது. இது ஒன்றும் பெரிய மலையை முறிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், என்ன பண்ணியிருக்கேன், 2 தான். ட்ரை பண்ணு, இல்லை எக்ஸெப்ட் பண்ணு. எக்ஸெப்ட்னா எக்ஸெப்ஷன் பண்ணு, சரியா? அதே கோடு தாங்க, மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் கிரேப்பா, ரைட்டா? அதே கோடு தான். இந்த கோடு நீ ட்ரை பண்ணு, அவ்வளோதான். இது வந்து ட்ரை பிளாக்ல போட்டேன். எக்ஸெப்ட் பிளாக்ல இப்போ எனக்கு இங்கே என்ன ரைஸ் ஆகுது,
வேல்யூ எரர், ரைட்? வேல்யூ எரர் ரைஸா என்னது? ஹோல் கோடே வந்து ஓடலைல்ல, எரர் காட்டிடுச்சுல்ல. ஸோ ஹோல் கோடே ரன் ஆகாமல் எரர் காட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் காட்டக்கூடாது. பட் இன்ஸ்டெட் எனக்கு அந்த எரரை மட்டும் ஸ்கிப் பண்ணி எனக்கு வந்து ஒரு வேல்யூ கொடு அப்படின்றப்ப தான் வி யூஸ் எக்ஸெப்ட் பிளாக். ஸோ எக்ஸெப்ட் வேல்யூ எரர், வியும் கேபிட்டல் இயும் கேபிட்டல். எங்கே பாருங்க, ஸோ என்ன நல்ல காட்டுது, வியும் கேபிட்டல் இயும் கேபிட்டல், ரைட்? கேமல் கேசிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூ எரர் ஆஸ் இ. ஸோ அது வந்து நீங்கள் வேரியபிள்ஸ் தான். ஸோ யூ கேன் பாஸ் இட் ஆஸ் எனி திங். நீங்கள் இதில் வந்து ஆஸ்ன்னு போட்டு நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. பிரிண்ட், அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் இட் ஆஸ் அன் எரர். இப்போ எரராக பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹோல் கோடே ரன் ஆகலை. இப்போ பாருங்கள், இதில் இப்போ ஆக்சுவலி இதே கோடு தான் ரன் பண்ணியிருக்கோம், ரைட்? இந்த கோடு ரன் பண்ணியிருக்கோம். ட்ரை திஸ். இல்லை ஒரே ஒரு கோடு தான் ஆட் பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக. எக்ஸெப்ட் வேல்யூ எரர் ஆஸ் இ, பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங். எஃப் ஸ்ட்ரிங் பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பிரிண்ட் அ ஸ்ட்ரிங், சரியா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஹவ் யூ டூ ட்ரை அண்ட் எக்ஸெப்ட். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜ் தான், பட் இருந்தாலும் ட்ரை டு பிக் இட் அப். ஓகே, ரொம்ப ஈஸி. ட்ரை பிளாக், எக்ஸெப்ட் பிளாக். இதில் வந்து உங்கள் கோடு என்ன ரன் ஆகணும்னு போடுறீங்க. இதில் வந்து இந்த எரர் வந்தால் நீ என்ன பண்ணு அவ்வளோதான் சொல்கிறோம். ஸோ ஐ எம் பிரிண்டிங் இட் ஜஸ்ட் ஃபார் பிரிண்டிங். என்னடா ஆனால் எரர் கார்டில் பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த மேஜர் பெனிஃபிட். ஓகே, ஐ ஹாவ் ஃபியூ மோர் டு டீச் யூ. நாளைக்கு அதெல்லாம் நம்ம நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் 1 hour லாங் ஆயிடுச்சு அண்ட் உங்கள் பிரெயின்ஸ்லாம் டயர்ட் ஆகக்கூடாது. ஸோ ஷார்ட்டாக எனக்கு என்ன பார்த்துருக்கோம் நம்ம? வில் ஹாவ் அ குவிக் ரிவிஷன் பிஃபோர் வி எண்ட் அப் திஸ் செஷன். அது மட்டும் இல்லை, soon I will be uploading all these collab notebooks to my GitHub. ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் மெட்டீரியல் பார்க்கணும் ப்ரோ, எனக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு நோட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, do not worry, I will soon have you updated. இல்லை இந்த இன்டர்வியூ சீரீஸ் மொத்தமாக முடிச்சுட்டு கூட ஐ வில் புட் இட் இன் மை GitHub, சரியா? நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், லிஸ்ட் இஸ் ஆர்டர்ட், அண்ட் இட் ஆல்சோ கேன் ஹாவ் டூப்ளிகேட் வேல்யூ டு இட், ரைட்? அப்புறம் ஒரு லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் பாஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளால நமக்கு வேண்டிய எலமெண்ட்ஸை போடுறோம், which can include varieties like integer, string, float value, boolean value. It can take any value. அப்புறம் how to append. Append என்ன? You add an element to the last position of your existing list. இப்போ லிஸ்ட் இப்போ அப்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் ஒரு எலமெண்ட்டாக தான் அது ஆட் ஆகும். ஆனால் எனக்கு அது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அப்பெண்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் எலமெண்ட்ஸை எனக்கு ஒவ்வொன்றாவது நீ ஆட் பண்ணணும், ஒரே எலமெண்ட் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா we use extend. ஓகே, தென் அப்பெண்டும் எக்ஸ்டெண்டும் லாஸ்ட் பொசிஷனில் தான் ஆட் பண்ணும் எலமெண்ட்ஸை. ஆனால் எனக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணு அப்படின்னா we use insert method. சரி, இதெல்லாமே ஆட் பண்ணுறது பற்றி. ரிமூவ் பண்ணுறது, how do you remove an element? ஸோ நம்ம வந்து ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் வந்து நம்ம என்ன எலமெண்ட் நேம் கொடுக்குறோமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் பாப் பார்த்தோம். பாப் வந்து நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனிங் கொடுப்போம். ஸோ பாப் வந்து அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக லாஸ்ட் எலமெண்ட்டை அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம் லிஸ்ட்டில். அப்புறம் ஒரு லிஸ்ட்டை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வி ஜஸ்ட் யூஸ் கிளியர் மெத்தட். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை மொத்தமாக எம்டி பண்ணிடும், ரைட்? ஸோ இண்டெக்ஸ் மெத்தட் பார்த்தோம். ஸோ இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷனிங்கை கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 7 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் தி பார்ட் 1. நம்ம நாளைக்கு வந்து பார்ட் 2ல கவர் பண்ணோம். ப்ளஸ் இந்த மெத்தட்ஸ் போகவே நமக்கு வந்து பயங்கரமான லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, சரியா? லிஸ்ட் ஆப்ரேஷன்லாம் வந்து இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் எப்படி, ஸ்லைசிங். ஸோ வி வில் கெட் தேர், சரி? இட்ஸ் பிட் அட்வான்ஸ்ட், பட் டு நாட் worry about it, we are there already. ஸோ உங்கள் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஐ ஹோப் இட் வாஸ் ஆல் பெனிஃபிஷியல் டு யூ. ஸோ ஹாப்பி லேர்னிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா டூ ட்ராப் அ லைக், சரியா? உங்களுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். whoever is trying to be
ஒரு டேட்டா இன்ஜினியர் மட்டும் இல்லை, ஈவன் இஃப் தே ஆர் ஆஸ்பைரிங் டு பி அ பைத்தன் டெவலப்பர், அவங்க பிகினராக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரோவாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் அ வெரி ப்ரஷிங் அப் செஷன். அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் வந்து நிறைய லைவ் போடுறோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் குட் திங் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து சேனல் வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் வச்சுருக்கோம், ரீஜனல் லாங்குவேஜஸில். ஸோ வி ஹாவ் டேட்டா வேலி தெலுங்கு, வி ஹாவ் டேட்டா வேலி தமிழ், வி ஹாவ் டேட்டா வேலி இங்கிலீஷ் as well. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ யூ கேன் ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை நாங்கள் டீச் பண்ணுறோம். எத்திக்கல் ஹேக்கிங், ஜாவா, பைத்தன், MERN ஸ்டாக், data engineering, data science, agentic AI. So multiple streams of teaching we are doing it. So நீங்கள் டெஃபினட்டாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை செக்அப் பண்ணுங்கள். அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் அ கால் டு அவர் இன்ஸ்டியூட். தேல் ஆன்சர் யூ your queries. So happy learning. I hope you all enjoyed this session. Until then, this is Franklin signing off. See you all tomorrow. Take care. Bye-bye.